அவருக்கு அதனால தான் நம்ம கடற்கரையில் வந்து ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கும்போது இவர் எதிர்கட்சி தலைவரான இவருக்கு வந்து ஒரு தங்க பேனை கொடுத்தார். மிகப்பெரிய அளவுக்கு விழா எடுத்து. அன்றைக்கி போலீஸ் பாதுகாப்பே கிடையாது. பல நடிகர்கள் வர மழை பெய்ய அந்த மழையினுடைய வந்து அவருடைய பாதுகாப்பாக கருணாநிதிக்கு ஒரு தங்க பேனை கொடுத்தார். அதில் வந்து கருணாநிதி நெகிழ்ந்து போயிட்டு அடுத்த ஆட்சிக்கு வந்த பிறகு கூப்பிட்டு பேசுகிறாரு. விஜய் உனக்கு என்ன வேணும்னு சொல்லியா, ஏதாச்சும் எம்பி போஸ்ட் தட்டுமா, டெல்லியில் போறியா, ஒரு எம்எல்ஏ ஆகிறியா, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மேலவை ஏதாச்சும் இது போறியா, வாரியம் கொடுக்கட்டுமா, ஏதாச்சும் கொடுக்கணும், உனக்கு என்ன கொடுக்கணும் சொல்லு அப்படி. அதெல்லாம் வேணாம்னே, உங்கள் அன்பு மட்டும் போகிறோம்னே அப்படின்ட்டார் அன்றைக்கி. அப்படி அவர் நினச்சிருந்தா அன்றைக்கி அவர் வந்து ஏதாச்சும் அமைச்சர் ஆகிருக்கலாம் அல்லது இது எம்பி ஆகிருக்கலாம். அவர் வேணான்ட்டார். சரத்குமாருக்கு எம்பி ஆகினாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் ஈஸியாக ஆக்கியிருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தவர் எப்படி சார் எதிராக மாறுறாரு? ஒரு கட்சியில் அரசியல் வரும்போது மாறிடுது. அந்த கல்யாண மண்டபம் இதாகுது இல்லையா, அது கல்யாண மண்டபம் வந்து இவர் வேணும்னு பண்ணல. அது அந்த இடத்துல வந்து நீங்கள் பைபாஸ் பண்ணி மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது. அது வந்து கொஞ்சம் வேற மாதிரி சில பேர் சொல்ல எதிராக மாறிடுது. அது பிறகு அவங்க ஆனாலும் கூட அவர் மேலே ஒரு பாசம் வச்சுட்டு தான் இருந்தார். ஒரு உடல்நிலை சரியில்லாதப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, இவர் இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு வந்து அவருடைய சமாதிக்கு உட்காந்து அழுதுட்டு இருப்பார் உட்காந்து. ஆனால் அவர் மேலே பெரிய பாசம், இவருக்கும் பாசம் இருந்தது.